வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரிவினையை தூண்டி சமூகத்தை துண்டாடும் செயல்கள் உண்மையான ஆன்மீகம் அல்ல, கேடுகெட்ட மலிவான அரசியல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். மக்களுக்கு மன அமைதி, ஒற்றுமையை தருவதே உண்மையான ஆன்மீகம் என விளக்கம். ஆன்மீகம் என்பது மன அமைதியை, நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். நாம் வளர்ச்சி அரசியல் செய்தால் எதிர்க்கட்சிகள் வேறு அரசியல் செய்கின்றனர் என திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் இருந்து எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் முறியடிப்போம் என சூளுரை. ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். சில கட்சிகளுக்கு எப்போதும் கலவர சிந்தனையே உள்ளதாக பாஜகவை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எதற்காக கிளப்புகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் பேச்சு. இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான். ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான். தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. மதுரையில் மெட்ரோ திட்டமே வேண்டாம் என பாஜகவினர் திமிராக பேசுவதாக முதலமைச்சர் காட்டம். மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா, மதுரைக்காரங்கனா இளக்காரமா எனவும் சாடல். மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? பத்து ஆண்டுகளுக்கு முன் மத்திய பாஜக அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆனது என முதலமைச்சர் கேள்வி. தாங்கள் ஆளும் மாநிலங்களுக்கு பாஜக அரசு நிதியை கொட்டி கொடுக்கிறது எனவும் விளாசல். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. பாஜகவுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம், புதிய அடிமைகள், பழைய அடிமைகள், பி டீம், சி டீம் உருவாகலாம், இறுதியில் நாங்களே சாம்பியன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. 2026லும் அதே ஃபயருடன் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையும் எனவும் உறுதி. அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம், பழைய அடிமைகள், புதிய அடிமைகள், பி டீம், சி டீம் உருவாகலாம். ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். மதுரை மாவட்டத்தில் 3065 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டிய முதலமைச்சர் 63698 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார். பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தழைத்தோங்கும் நல்லிணக்க பூமி, அறிவார்ந்த சங்கம் கூடி விவாதம் நடத்தி மொழி வளர்த்த கூடல் மாநகரில்
மதுரை கோயில் நகரமாக மட்டுமல்லாமல் தொழில் நகரமாகவும் மாற வேண்டும். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். தூத்துக்குடி, ஹொசூர், கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் உறுதி செய்யப்பட்ட முதலீடு. ஒப்பந்தங்கள் கையெழுத்தோடு விட்டு விடுபவன் அல்ல நான், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருபவன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தூத்துக்குடி, ஓசூர், கோயம்புத்தூர் நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர் மாநாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் உறுதி செய்யப்பட்ட முதலீடு கிடைச்சிருக்கு. 2 லட்சம் பேருக்கு உறுதி செய்யப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வர இருக்கு. அந்த வகையில 186 திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம். இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவன் இல்லைன்னா, எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமா நான் வச்சிருக்கிறேன். தமிழகத்தை நம்பி முதலீடு செய்ய வரும் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. இந்தியாவின் வரலாற்றை தமிழகத்தில் இருந்து எழுத வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு 56,766 பேரின் புதிய வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும் வகையில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி 28 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் திறப்பு. பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அன்புமணி தரப்புக்கு எந்த பின்னடைவும் கிடையாது என வழக்கறிஞர் பாலு பேட்டி. ஜி.கே. மணி தரப்பு நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தை தீர்ப்பு என கூறி வதந்தியை பரப்புவதாக குற்றச்சாட்டு. மாம்பழம் சின்னம் அன்புமணி தரப்புக்கு தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்புமணி தரப்பு பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம். திமுக நீக்கலாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பாமக தலைவர் அன்புமணி கடிதம். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி வரும் 17ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. ஈரோட்டில் 16ஆம் தேதி விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கேட்டு ஆட்சியர் கந்தசாமியிடம் தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மனு. விஜய் வருகையால் ஈரோட்டில் எழுச்சி உண்டாகும் என பேட்டி. எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வாரிமகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தவேகாவில் தனக்கு எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என அக்கட்சி நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திட்டவட்டம். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு தலைமைதான் முடிவு செய்யும் என பதில். அதெல்லாம் தவறான தகவல். என்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. என்னை யாரும் இங்கே அன்றைக்கு நான் சொல்லிட்டேன், நிபந்தனை வைத்து ஒரு இயக்கத்தில் யாரும் இணைந்து விட முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சென்னை மண்ணடி தம்புச்செட்டி தெருவில் உள்ள அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோவிலில் கிழக்கு ராஜகோபுரத்தை உயர்த்தும் பணி தொடக்கம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி. அமைச்சர் சேகர்பாபு கடும் விமர்சனம். இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார். அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பல்லிட்டி தரையிலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு பேர் தலை பல்லிட்டி என்பார்கள், மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையரை விமர்சித்து பேசிய நிலையில் நாச்சியாபுரம் போலீசார் நடவடிக்கை. நாடு முழுவதும் 6வது நாளாக ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமான சேவை. வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பயணிகள் கடும் அவதி. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து 6வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. 100 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி. சென்னை அண்ணா நகரில் உள்ள GST அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. அலுவலகத்திற்கு வார விடுமுறை என்பதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. தஞ்சாவூர் அருகே சக மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவனின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. என் புள்ளையை அடிச்சே கொன்னுட்டாங்க என மாணவனின் தாய் கதறல். 11 படிக்கிற புள்ள, என் பிள்ளைய வந்து 12வது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. அங்கேயே துவண்டு விழுந்து பட்டிச்சார ஜிஹெச்சில் எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டாங்கம்மா. அங்கே முடியல எனக்கு போன ஜிஹெச்சுக்கு போனேன், அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. யாருமே ப்ரைவேட்டில் வச்சு பார்ப்போம் வேணும்னு அங்கே அருளுக்கு அன்புக்கு போனேன். அன்புலேயும் முடியலன்னு சொல்லிட்டு நான் காமராஜிக்கு வந்தேன், அங்கேயும் முடியலையா. போலீஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலையா, எனக்கெல்லாம் ஒன்றும் முடியலையா, ஒன்றுமே கேட்கலையா, யாருமே வரலையா. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் 3 வயது வடமாநில பெண் குழந்தை கடத்தல். இரவோடு இரவாக குழந்தையை மீட்ட போலீசார். கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து தீவிர விசாரணை. வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கருத்தடை செய்து கொண்ட பெண் மீண்டும் கர்ப்பமானதால் உறவினர்கள் அதிர்ச்சி. மருத்துவர்கள் அலட்சியமாக பதில் அளித்ததால் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்ட பெண்ணின் உறவினர்கள். ஒரு பையன் அது அப்புறம் வானா குழந்தைங்க வானான்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் இந்த வாணியம்பாடி ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது. கட்டாய ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு அந்த மாதிரி கூட இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க இவங்க ஒய்ஃபு ரேஷ்மாவுக்கு. இப்போ என்னன்னா திருப்பியும் அவங்க ப்ரெக்னென்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி இவங்க வந்து இங்கே இது காமிச்சாங்கன்னா நீங்கள் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி மருத்துவமனை போகணுன்றாங்க. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி இங்கே அந்த சிகிச்சை இல்லைன்னா நம்ம அங்கே போய் நம்மளுக்கு என்ன உத்தரவாதம் உயிருக்கு போகிற வரையில்.
கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக அலைஞ்சியாறை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் வெளியான கழுகு பார்வை காட்சி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி கும்பகரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. குற்றாலம் அருவிகளில் அலைமோதிய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாக குளியல். விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகனை காண குவிந்த திரளான பக்தர்கள். கோவாவில் தனியார் நட்சத்திர விடுதியில் சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து. விடுதி ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட 25 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, பலர் படுகாயம். கேரள மாநிலம் கொல்லம் துறைமுக கால்வாயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் திடீரென பற்றிய தீ. விபத்தில் 10க்கும் மேற்பட்ட படகுகள் தீக்கிரையாகின.